மக்களை காப்போம். இது மாதிரி எடப்பாடி மாதிரி மோசம் பண்ற ஆள்லாம் தெரியாம வச்சிருந்தது தான் அம்மா செய்த வரலாற்று. மாண்டவன் உன்னை டாப் கிளாஸ்ல மேல வச்சிருக்கான், என்ன கீழே வச்சிருக்கான். போட்டாடே 2 பேரும் பிச்சை எடுத்துருக்காங்க. மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி சீன் தான் இருந்தே தவிர இப்போது வெளியில வந்தது கூட முழுமனதா வரல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து. பட் அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ரொம்ப காலமா ஆகலன்னு பழைய பகைய பகை என்னன்னா அரசியலில் நிரந்தர எதுவும் நடக்கலாம், அதை போட்டாருங்க. அவருக்கு தெரிஞ்சு டிடிவி சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வெளியில வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, வருத்தமா இருக்கு. நான் தெரியாம கேட்குறேன், இவர் யாரு பாருங்க. அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்குது ரொம்ப வருஷமா, நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன். இவருக்கு என்ன சார் இருக்குன்னு ஒரு கூட்டம் வரும் சார். எல்லா இடத்துலையும் எதோ பேசுறாரு. விழுப்புரத்துக்கு வந்தோடனே டாஸ்மாக் வச்சு, அது விழுப்புரத்துக்கு போய் அதை பேச வேண்டிய அவசியம் தான். இப்போ சாமர்த்தியமா இருக்கீங்க, பதில் சொல்ல மாட்டேன். ஆகவே ஒண்ணுமே செய்யலைங்க. 4 வருஷம் கொள்ளையடிச்சது ஒண்ணுதான் மிச்சம். அந்த கொள்ளையடிச்சவங்களை கூண்டுல ஏத்தாம பாதுகாப்பா இருக்கிறது. இளைஞர் போட்டாலும் திரண்டு வருது. 10 பைசா காசு கொடுக்காம கூட்டம் வர ஆரம்பிச்சு. இன்றைய நிலைமையில அதுதான் சாத்தியம். இதுதான் நடக்க போகுது. இது உங்களோட ஆசை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் கரிகாலன் சார். வணக்கம் தமிழ்நாடு நவ் சேனலுக்கும் வணக்கம். இப்போது ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? வெளியேறி இருக்கிறார் என்று சொல்வதை விட வெளியேற்றப்பட்டார் என்று சொல்லலாமா? இது சரியாக இருக்கும். ஏன்னா மதியாதார் தலைவாசல் மிதியாது என்று அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதுன்னாரு கண்ணதாசன். அது மாதிரி ஒரு அவமானங்கள் தொடர்கதையாகிவிட்டது, அசிங்கங்கள் அனுதின கதையாகிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து தான் முடியாமல் தான் கடைசியில் இந்த பிரைம் மினிஸ்டரோட அனுமதி சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதுறாரு. அது அந்த கடிதம் அனுப்பிச்சிட்டு அவர் தான் ப்ரெஸ் கொடுத்தாரு. அது தெரியும் எனக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடியும் இந்த பிரதம மந்திரி பார்க்கவே இல்லை. எத்தனையோ பிரதமர்களை இந்திய நாடு கண்டுவிட்டது. என்ன ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஃபார்வர்டு சீஃப் மினிஸ்டர் 3 தடவை சிஎம்மாக இருந்தார், ஒரு நம்பிக்கையாக இருந்தார், விசுவாசியாக இருக்கார். கூட ஒரு கட்சியில் அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு என்ன கரிகாலன் சார் பெரிய பிரச்சனை நாட்டில் உங்களுக்கு? இது மாதிரி உலகத்திலே ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை. உலகத்தில் மாபெரும் தலைவர்ன்றாங்க மோடி. அதே இந்திய நாட்டு பிரஜை, இந்திய நாட்டினுடைய தலைவர்களை ஏன் அவர் இப்படி ஒதுக்குறார், அவமதிக்கிறார்? பார்க்கறது இல்லை. இபிஎஸ் பார்த்துருக்காரு. நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு, ஞாபகம் இல்லையோ? பார்த்தவரும் அசிங்கப்பட்டார், பார்க்க முயன்றவரும் அசிங்கப்பட்டாருன்னு. பார்த்தவர் யார்? இபிஎஸ். 10 பேரில் ஒரு ஆளை நிற்க வச்சு எம்ஆர் ராதா சொல்லுவார் ரத்த கண்ணீரில், டேய் அவன் உடனே சொல்லுவான், அவன் ஆண்ட வரனால இப்படி வச்சுருக்கான்னு. அவரோட கேரக்டர் குஷ்டரோகியாக மாறிடுவார் செகண்ட் ஹாஃபில். அப்போ திரும்பி பதில் சொல்லுவார், அம்மா ஆண்டவன் உன்னை டாப் கிளாஸில் மேலே வச்சுருக்கான், என்னை கீழே வச்சுருக்கான். போட்டாடே 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான்னு. அது மாதிரி தெருவில் நின்று பார்ப்பது என்பதும் அங்கே இப்படி ஒரு டாட்டா சொல்லிட்டு போகிறதும் புரியாத புதிராக இருக்கிறது. இது வரைக்கும் இந்திய பிரைம் மினிஸ்டர்ஸில் இப்படி நடந்துக்கிட்டவங்கள நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஒரு முறை அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிரைம் மினிஸ்டரை பார்க்க போனாங்க. ஐ திங்க் நரசிம்மராவ்னு நினைக்கிறேன். பார்க்க போனால் அவர் கொடுத்த டைமில் பிரைம் மினிஸ்டர் நாட் அவைலபிள். எப்பயுமே அம்மாவுடைய கார் போர்ட்டிகோ வரைக்கும் போயிடும் பிரைம் மினிஸ்டர் வீட்டில். அன்றைக்கி அந்த காரும் தடுக்கப்பட்டுச்சு, பிரைம் மினிஸ்டர் வரணுன்ற மாதிரி இன்னும் சொல்லிட்டாங்க. உடனே சிங்கம் என்ன பண்ணாங்கன்னா, வண்டியை திருப்புங்கன்றாங்க அத்வானிக்கிட்ட. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிஷன் லீடர் நோக்கி வண்டி போகுது, அப்பார்ட்மெண்ட்டே வேணாம் போன்ட்டாங்க. இப்படி தான் கம்பீரமாக ஒரு சுயமரியாதை உணர்வோடு இருந்த இயக்கம், அதன் தலைவர்கள். அதில் அவரை பிடிச்சி இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறது, ஆரம்பத்திலேருந்து இதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம். சரி, எனிஹாவ் வெளியே வந்துட்டார். இப்போது பிஜேபி பற்றி அவர் பேசணும், மக்களிடம் செல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்மா போல் பிஜேபியுடன் தொடர்ந்து போனது தப்பு, அவமானப்படுத்திட்டாங்கன்னு அந்த நடந்த வரலாறை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு பூரா சொல்லி வந்தீங்கன்னா தான் அரசியலில் ஒரு நம்மேல் நம்பிக்கை ஏற்படும் மக்களுக்கு. இனி ஓகே போகமாட்டார், இவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், அந்த நம்பிக்கையை அவர் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே மாநாடு மண்டலம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது, அதெல்லாம் சும்மா ஏமாத்துறது கரிகாலன். நான் சொன்னது நடக்காதுன்னு, அதுதான் இப்போ நடந்தது. ஆமாம், அப்புறம் தான் அறிவிக்கிறார் அவர். தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே, காஞ்சிபுரத்துலாம் சொன்னாங்க.
அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஆக எந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்கன்னா, வரலாற்று பிழையை செய்து விட்டார் புரட்சி தலைவி அம்மான்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாருன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். வரலாற்று பிழை செஞ்சதால தான் இவங்களையெல்லாம் கூட வச்சுட்டு யார் நல்லவன் கெட்டவன் திருடன் அயோக்கியன் இது மாதிரி எடப்பாடி மாதிரி மோசம் பண்ணுற ஆள்லாம் தெரியாமல் வச்சுருந்தது தான் அம்மா செய்த வரலாற்று பிழை. அது அந்த மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் நண்பர் சொல்லிட்டு போயிடலாம். வரலாற்று பிழையே பழனிசாமி மாதிரி ஆள் தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு, நம்பிட்டாங்களே எல்லாத்தையும். அந்த வரலாற்று பிழையை அவர் தான் செய்து விட்டாங்க. சார், ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்த அந்த கூட்டத்திலேயே தீவிரமான விவாதங்கள் வந்து நடைபெற்றது. உதாரணமாக வந்த தகவல் என்னென்னா, வைத்தியலிங்கம் அண்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இல்லை நம்ம வந்து தொடரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், மற்ற தலைவர்கள் மற்ற ஆதரவாளர்கள் மற்றவர்கள் தான் இல்லை வெளியில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு அது தொடர்பாக நான் எனக்கு கவலையப்பட மாட்டேன். வைத்தியலிங்கத்துக்கு எனக்கு எந்த பர்சனல் தகராறும் கிடையாது. இது மாதிரியே ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் வந்திருக்கு. அது மோதலாகவும் போய் முடிஞ்சிருக்கு அவர்கிட்ட. எனக்கு இது அவரும் மறுக்க முடியாது, ஓபிஎஸும் மறுக்க முடியாது. ஏன்னா என் கூட இருந்த அண்ணன் ஜேசிடி பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவர் என்ன மனசில் நினைக்கிறாருன்னு தெரியாது வைத்தியலிங்கம். அண்ணா என்ன என்ன கொஞ்சம் இப்போ வந்துடுண்ணே, இப்போ முடிஞ்சிடுண்ணே, அண்ணா பேசியாச்சுண்ணே, ஒரு பாருங்களேன் இந்த ஆடி போட்டுனேன் சரியாக போட்டுனேன், இந்த ஜனவரி வந்துட்டுண்ணே சரியாக போட்டுனேன், இப்போ மார்ச் வந்துட்டுண்ணே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்துடுண்ணே, நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே, பழனிசாமி ஒத்து வந்துடுவார்ண்ணே சரியாக போகட்டும்னு சொல்லி 2 வருஷத்தை கொண்டு போயிருக்கார். இதற்கு பின்னால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பண்ருட்டியார் அது எதிர்ப்பாக மாறிட்டார். அவர் பேட்டியில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய எதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் நான் எனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன்றார். தட் இஸ் அ ட்ரூ. அதாவது இப்போ ஒரு நாள் டிஸ்கஷனில் நானும் அவரும் புகழேந்தி எனக்கு வந்து நீங்கள் வந்து வேகமாக இதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு, இல்லை தப்பாச்சுன்னா சாரிண்ணா நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னு பண்ருட்டியார்ட்ட பேசினேன் நான். அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் கட்சி உள்ளார நமக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. அது சொல்லும்போது கடைசியாக நீங்கள் சொன்னது உண்மை, கடைசியாக முயற்சி பண்ணியிருக்காரு. யார்? வைத்தியலிங்கம். அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோஜ் பாண்டியா. 2 பேரும் என்ன இருக்கட்டுனே மாநாட்டில் அறிவிக்கலாம், மாநாட்டில் பார்த்துக்கலாம். இல்லை, இந்த கேள்வி எதற்காக கேட்கப்படுதுன்னா, இப்போது வெளியில் வந்தது கூட முழுமனதாக வரல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அது அப்படின்னா இத்தனை நாள் வைத்தியலிங்கம் பேச்சை கேட்ட முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அண்ணன் பேச்சை கேட்ட ஓபிஎஸ் இந்த தடவை கேட்கலையே, ஒரு முடிவுக்கு வராரு தானே அர்த்தம். நீங்கள் எவ்வளோ அவர் சொல்லியும் அவர் இந்த தடவை எத்தனையோ தடவை ஆச்சு மண்டலத்தை பிரிக்கிறோம், ஒவ்வொரு மண்டலமாக போகணுன்னு, அதை கூட வைத்தியலிங்கம் இப்போ வேணான்றாரு. ஏன்னா நல்லபடியாக எல்லாம் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்கிறாரு. தஞ்சாவூர் பூரா எல்லார்கிட்டையும் அதுதான் சொல்லியிருக்காரு அவர். இப்போ முடிஞ்சிடும் அப்புறம் முடிஞ்சிடும். அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்து இபிஎஸ் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு, எப்படி சார் வருவார்? ஏதோ வாழத்தை நிமித்த முடியாதும்பாங்க. அது கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது. ஆனால் ஒருபுறம் தான் மிஸ்டர் வைத்தியலிங்கம். ஆனால் மறுபுறம் என்ன பிரச்சனைனா, நாங்கள் வெளியே வந்தெல்லாம் ஒன்று, ரெண்டாவது அனைத்து மாவட்ட செயலரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அனைத்து அமைப்பு செயலரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அங்கே இருக்க நிர்வாகிகள் பூரா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவர்கிட்ட இருக்க பிஏ கூட ஒன்றா சேர்ந்துருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் வரலன்னா நாங்கள் இனிமேல் செயல்பட முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன பேடி தான் அவருக்கு வேறு வழி இல்லாமல் போச்சு. அன்றைக்கி மாத்திரம் அவர் அந்த முடிவை எடுக்காமல் போயிருந்தார்னா அவர் கூட யார் இருக்கிறாங்கன்றது பெரிய கேள்விக்குரிய. டிடிவி சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வெளியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஓபிஎஸ் அவர்களும் இது குறித்து யோசிக்கணும். அதே போல் பாஜக தலைவர்கள் இது குறித்து வந்து மேலே சொல்லி வந்து திரும்ப அதற்கான முயற்சியை எடுக்கணும், ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான முயற்சி. இல்லை அவர் ஒரு படி மேலேயே போயிட்டார். நீங்கள் வேறு, நீங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நாங்களாம் சொல்லியிருக்கோம் பாரதிய ஜனதா தலைவர்களோட. நான் தெரியாமல் கேட்குறேன், இவர் யார் பாரதிய ஜனதாவில்? அந்த கூட்டணியில் இருக்கார்ல. ஆமாம், அவர் இருக்காரா? யார் சொன்னாங்க? தேனியில் போட்டிட்டார்ல சார், அப்போ தான் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கார் அவர்? நானும் ரவுடின்னு சொல்லிக்கிறார். நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன்றீங்க. ஏங்க உங்களை பார்க்க மாட்டாரா? அதே பிரதமர் மோடி, தெரியாமல் கேட்குறேன். இது அமித்ஷா உங்களை கூப்பிட்டு பார்க்க மாட்டாரா? அப்போ ரெட்டலை கேஸ் ஞாபகம் வந்துருமோ? டெல்லி சிசிபி கேஸ் ஞாபகம் வந்துருமோ? இடி கேஸ் பெண்டிங் ஞாபகம் வந்துருமோ? என்ன சார் இது? அவங்க இன்னும் டிடிவி அலைன்ஸில் இருக்கிறதா பார்க்கலையா? யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே, இவரே சொல்லிக்கிறார் சார். வடிவேலு சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான், நான் அதில் இருக்கேன். சில பேருக்கு புரியவே இல்லை. அதுதான் புரியல எங்களுக்கும். டாப் லெவலில் உங்களை யாராவது சந்திக்கிறாங்களா? நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு உதவி செஞ்சது, காரில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்தது, ஓபிஎஸ் ரெண்டுக்கு மரியாதை கொடுத்தது அண்ணாமலை சார், முன்னாள் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவருக்கு எதையும் இப்படி ஆகிப்போச்சு. இப்போது அவர் என்ன சொல்கிறார்? இப்போ எல்லா இடத்துலையும் அண்ணே பாருங்கண்ணே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும். எனக்கு தலைவர் அமித்ஷாண்ணே,
அவர் சொல்கிறத சொல்றது நான் கேட்க முடியும். ஆகவே இன்னொருத்தர் சொல்கிறத நான் கேட்க முடியாது. கூட்டணி ஆட்சிகள் தான் உறுதியாக இருக்கோம் நாங்கள். ஆகவே எந்த கட்சி இப்போது தேமுதிக கூட்டணியில் பங்கு கேட்குறாங்க. அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய இயக்கம் அவரும் கூட்டணியில் பங்கு கேட்குறாரு. பாமக கூட்டணியில் பங்கு கேட்குது. எத்தனை நாளைக்கு நம்ம கொடி தூக்கி நம்ம பின்னாடி அலைவாங்க? அவங்க கேட்குறது நியாயம் தானே. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சா அது கூட்டணி தர்மத்துக்கு எதிராக போகாது, கூட்டணி ஆட்சி தான் அமையுன்றாரு. அப்புறம் இவர் பழனிசாமி இல்லை 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 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவர் எங்கள் தலைவர் சொல்கிறது தான் கேட்க முடியுங்கிறாரு. ஏதாவது புரியுது உங்களுக்கு? இப்போ ஓபிஎஸ் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நயனா நயந்திரன் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து அதற்கான விஷயங்களை வந்து செய்திருப்பேன் சந்திக்கிறதுக்கு அப்படின்னு. ஓபிஎஸ் வந்து நாங்கள் பல முறை கால் பண்ணோம். பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அதையும் அந்த செய்தியை வந்து காட்டிட்டார், மெசேஜே காட்டிட்டார். ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர் வாண்ட்ஸ் டு மீட் பிஎம் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்துங்க என்ன கோவம்னு தெரில. நயினார் நாகேந்திரன் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, பண்ணையாருன்னு கூப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம், ஒரு காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு தான். பட் அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ரொம்ப காலமாக ஆகலைன்றது தான் உண்மை. பழைய பகையை பழைய பகை என்னென்னா, அம்மாட்ட வந்து நீங்கள் வந்து நிரந்தரமாக ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை கட்சியிலேருந்து எடுக்காமல் வச்சு எல்லாம் அழகு பார்த்துருக்காங்கன்னா ஓபிஎஸ் அதில் ஸ்கோர் பண்ணிட்டார். அதனால் எதாக இருந்தாலும் ஓபிஎஸ்ல கூப்பிட்டு பேசுவாங்க, அம்மா உட்கார வச்சு பேசுவாங்க. எது சொன்னாலும் அவர் ஆமாம்மான்னு வரும். காலையில் ஒரு ஆளை சேர்த்துக்கலான்னா ஆமான்னுவார், அவங்களே அம்மா வேணான்னு சொன்னாலும் ஆமான்னுவார். இதுதான் அவரோட ஸ்டைலாக இருந்தது. எதையும் போய் யாரையும் போட்டு கொடுக்குற அளவுக்குலாம் அவருக்கு அது சிங்கத்திட்டு யாரையும் போட்டு கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் அமைச்சரவையிலேருந்து எடுத்ததுக்கு ஓபிஎஸ் காரணம்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த வார் போயிட்டு இருந்திருக்கு, ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தலை. ஏறக்குறைய சில செய்திகள் என்ன சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து முதல்வராக இருந்தார் 2001க்கு மேலே. அந்த காலகட்டத்தில் அவரோட துறையெல்லாம் வந்து போனது, அதற்கு காரணம்லாம் ஓபிஎஸ் தான். பின்னாடி அவர் வளராமல் போனது காரணம்லாம் ஓபிஎஸ் அப்படின்னு நயினார் நினைக்கிறாரு. இல்லை, தப்பு தகவல்கள்லாம் பொதுவாக. நீங்கள் அம்மாட்ட அதையெல்லாம் சொல்ல முடியாது. இந்த துறை வந்து வேணாம், இந்த துறையை கொடுங்க அப்படின்னு அந்த துறை காலிடுவார். சொன்னவர் காலிடுவார். மந்திரினா மந்திரி, உட்காருனா உட்காரு, எழுந்திரினா எழுந்திரி, மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி சீன் தான் இருந்ததே தவிர ஓபிஎஸ் சொல்லிலாம் மாற்றி ஈதி போகிற அளவுக்கு அம்மா அதெல்லாம் இல்லை. நயினார் நாகேந்திரன் அப்படி நினைக்கிறார். நான் அவர் அப்படி தப்பாக நினைக்கிறேன். ஒன்று பழைய பகையை இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறேன். 2 நாள் ஓடிச்சா டிவியில் அப்பாயின்மெண்ட் கேட்டார் ஓபிஎஸ்ன்னு. ஆமாம், மாறி மாறி இதுதான் செய்தியாக போகுது. திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் இருந்தார், சக்குன்னு அந்த நியூஸ் பெரிய நியூஸாக தமிழ்நாடு பூரா போய் பிரதமரை சந்திக்கிறார், என்ன நடக்க போகுது, பிரதமரிடம் பேசுகிறார், அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருந்து வெளியே வராருன்னு ஒருத்தர் நியூஸ் போடல. அப்போது சந்திக்கிறாருன்னு தான் போட்டாங்க. சரி, அப்போது நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பிச்சாரு, பார்க்கல, அதெல்லாம் தப்புன்றீங்க. அப்போ இந்த செய்தி டிவியில் தொலைக்காட்சியெல்லாம் போயிட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி பிரதமரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க தனியாக. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, சார் அது ஓபிஎஸ் அண்ணனை பார்த்துருங்க ப்ளீஸ், அது வேறு மாதிரி போயிடும், அவர் ஒரே ப்ரெஷராக இருக்க அந்த இடத்துல கூட இருக்கவங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே. அவர் நேரடியாக ஃபோன் பண்ணி இவர் கேட்டுக்கலாமே. அவர் இப்போ பேசுகிறோன்னு அதெல்லாம் கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணாமல் பேசுவார் ஓபிஎஸ். அப்போ இவர் ஃபோன் பண்ணி, அண்ணா நான் தயவு செஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் தலைவராக இருக்கேன், நீங்கள் வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கலாமே. பட் அதையெல்லாம் சொல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்கலன்னா, நான் இன்னொரு சின்ன சந்தேகம் எனக்கு, இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் நயினார் நாகேந்திரனை கேட்டு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரா? சொல்லுங்கள். இல்லை, நான் தமிழக பாஜக தலைவராக அதற்கான முயற்சிகள் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை லேட்டாக சொல்லி வாங்கி கொடுத்துருக்கலாமேன்றான். வாட்டி தராங்க, ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தானே இங்கே வராரு, திருப்பி 2 நிகழ்ச்சி தானே. ஆமாம், அதுக்கு நடுவில் நீங்கள் பேசி வாங்கி கொடுத்துருக்கலாமே. அந்த நல்ல பணது இல்லாமல் அப்புறம் நீங்கள் வேறு ஏதோ அப்புறம் 112 ஐட்டமா 160 ஐட்டமா டின்னர் கொடுக்குறாரு. விருந்து நீங்கள் விருந்து கொடுங்க, மருந்து கொடுங்க, உங்கள் இஷ்டம், அது நல்லபடியாக முடியட்டும், நோ ப்ராப்ளம். இல்லை, இதில் டிடி தினகரன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஓபிஎஸ் இந்த சந்திக்க முடியாமல் போனதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் இருக்காங்களா? இவர் இருக்க முடியல, அவர் இபிஎஸ்ஸை குறி வச்சு தான் அந்த கருத்தை வந்து சொல்கிறாரா? யார்? டிடிவி வந்து சொல்கிறாருல. ஏன் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே. வென் பாதிக்கப்படுறது நீங்கள், அப்போ பாதிக்கப்பட்டவர் ஓபிஎஸ், அவர் பாட்டுக்கு சும்மா ஓரமாக இருந்தால் அவரும் இந்த என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கார் பாருங்கள், எங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு கால் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு உங்களை தனியாக பேசி, அமித்ஷா வர்றப்போ டிடிவி தினகரன் கூடுன்னு பேசி அதெல்லாம் பண்ணியிருந்தால் நியாயமாக ஏற்றுக்கலாம். உங்களையே தெருவில் விட்டாங்க சார், கண்டுக்கிறதே இல்லை அவங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் வந்து அந்த கூட்டணியில் இருக்கேன், நான் வெளியில் போகவே இல்லை, திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வரணும்னு இந்த வேலையை வந்து
ஆகவே யார் காரணம்னா அவர் காரணம் இல்லை, அவர் பிக்சர்லேயே இல்லை. அப்போ யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நான் அதை மறுக்கவே மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையெல்லாம் பார்ப்பார்ல. சப்போஸ் ஓபிஎஸ் அவங்க சேர்த்துக்கிட்டா வெளியில் போகிறேன்னு சொன்னதால தானே அமித்ஷா உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்றாரு. ஆமாம், நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதில்ல. ஓபிஎஸ் வந்து அந்த ஒரே நாளில் 2 முறை முதல்வரை சந்திச்சாரு. தொடர்ச்சியாக நிறைய செய்திகள் வந்து திமுகவில் வந்து ஓபிஎஸ் சேர போகிறாரு அப்படின்னு வந்தது. அதற்கு முன்தினம்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஓபிஎஸ் வந்து தனியாக அமைப்பு கட்டி கூட்டணி சேர போகிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது. நீங்கள் இந்த செய்திகள்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கரிகால், பல தடவை நம்ம பேசியிருக்கோம். இந்த கட்சியை காப்பாற்றி தலைவரையும் அம்மா பெயரையும் நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தலைவர் வச்ச அண்ணா கொள்கையோடு நம்ம பயணிக்கணுமே தவிர, தந்தை பெரியாரை நாம் கொண்டு போற்றி புகழ்பாடி வணங்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இப்போது பல பேர் போனாங்க திமுகவுக்கு. கே சார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரகுபதி, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, பழனியப்பன்னு ஒருத்தர் கடைசியெல்லாம் போனால் இங்கே பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் அமைச்சர், நம்ம எண்டோர் மினிஸ்டர் இவர் என்ன பேருங்க, நம்ம சேகர் பாபு, இப்படி தங்க தமிழ் செல்வன் எக்கச்சக்கமாக சொல்ல முடியும். ஸோ போனவங்க நல்லா இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அதை சொல்ல வரல. மினிஸ்டர்ஸே 8 பேர் போயிருக்காங்க, எப்படி வச்சுக்கோங்க. மினிஸ்டர்ஸ் அப்புறம் தங்க தமிழ் செல்வன் மாதிரி ஆட்கள், அவங்களாம் 2ஆம் கட்ட தலைவர்கள். அம்மாவோட தலைவரோட க்ளோஸாக இருந்திருக்காங்க. பட் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இவர். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கவர். நாளைக்கு நீங்கள் போய் சும்மா போய் திமுக சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் இதுக்கு பதில் சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ்க்கு அது போன்ற எண்ணங்கள் கூட இருக்கிற மாதிரி பொதுவாக எடுத்துப்பாங்க. நோ ஒன் இஸ் அக்செப்ட்ஸ். அது அன்னைக்கு அவர் முதலமைச்சரை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே அதில் வந்து அவருடைய முதலமைச்சருடைய சர்க்கிளில் சரியாக அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ஆள் இல்லை, சரியாக இல்லை. ஸோ நேரடியாக அவர் வந்து வாக்கிங்கில் கேட்டப்போ ஈவினிங் வீட்டுக்கு வாங்கன்ட்டார் அவர். அதுதான் உண்மை. அதை முயற்சி செஞ்சுருக்கலாம். அங்கே கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்குது முதலமைச்சர் ஆஃபீஸில். ஓப்பனாகவே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் முடியுமா, அது தெரிஞ்சுக்கிட்டு நான். அப்படி இருக்கும் பொழுது அவர் நேராக கேட்டார், சாயங்காலம் வாங்கிட்டார். அன்னைக்கு போகாமல் மறுநாள் போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்தியாவிலேருந்து வெளியே வந்து அன்றைக்கே போனதால் ஒரு கொஸ்டன் மார்க் ஆச்சு. ஆமாம், வெளியே வந்தவர் என்ன பண்ணியிருக்கணும் இல்லைங்க, மூத்த அண்ணன் மூகா முத்து இறந்துட்டார், அதனால் வந்து நான் வந்து போகிறோம் இதானே. ஆனால் அன்னைக்கு இவர் செல்வம் இறந்த அன்னைக்கு நானும் போயிருந்தேன், அவரும் வந்திருந்தார். இந்த தடவை போக முடியாமல் போச்சு, அதை விசாரிக்கிறதுக்காக போனேன். அவர் கூட எங்கள் வீட்டுக்கு என்னுடைய தாயார் இருந்த உடனே அவரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து கிரினிஸ் ரோடில் விசாரிச்சுட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு பண்பாடுங்க. இதை போய் கொஸ்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாமல் அரசியலில் நிரந்தர எதுவும் நடக்கலாம் அதை போட்டாருங்க. அவர் தெரியாமல் பேசியிருக்கணும், எல்லாம் அப்படி பேச மாட்டார்னு தெரியாமல் பேசிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா கூட கூட்டணி அப்படின்ற கருத்துக்கள்லாம் வருதுல்ல சார். ஒரு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா தாவேகாவுக்கு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கால்குலேஷன் படி யார் என்ன நினச்சாலும் சரி, ஒரு 10 to 15% இப்போ செக்யூர் பண்ணி நிற்கிறார். இளைஞர் பட்டாலும் திரண்டு வருது. 10 பைசா காசு கொடுக்காம கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அம்மாவுக்கு வந்த மாதிரி, தலைவருக்கு வந்த மாதிரி, பேரறிஞர் அண்ணா பேருரையை கேட்குறதுக்கு வந்த மாதிரி இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சாதனைகளை சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் விஜயகாந்த் கூட வந்தது, கேப்டன் விஜயகாந்த். அப்படி ஒரு கூட்டம் அப்படியே கிளம்பி வருது. அப்படி இளைஞர் பட்டாலும் எழுச்சியாக இருக்குது. ஒரு 15% வரைக்கும் ஓட்டை வாங்கிறதுக்கு இருக்குது. இப்போ 20% இருக்குது. அண்ணா திமுகலேருந்து எவ்வளோ ஓட்டு போகும்னு எனக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ்? அண்ணா திமுகலேருந்து பிரிஞ்சு ஓட்டு போச்சுன்னா அவரோட ஓட் பேங்க் அதிகமாகும். அதிகமானால் ஆபத்தாக போய் முடியும், ஃபைட் வந்துடும் திமுகவுக்கும் தாவேக்கும். சரி, ஓபிஎஸ் உள்ள வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் என்ன தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும், மக்களை போய் நேரில் சந்திக்கணும், அனைத்து தொகுதிகளுக்கும் போகணும், எங்கே பாரு ஓபிஎஸ்ஸாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாடு பூரா சுற்றி வரும்பொழுது என்ன ஆகும், அது ரொம்ப பெரிய எழுச்சியாக மாறி பார்க்குறவங்க ஐயோ ஓபிஎஸ்ஸை கூப்பிடுங்க, அவருடைய கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கே பாரு எழுச்சியாக இருக்குன்னு சொல்ல வைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக நான் பாட்டுக்கு அவரை கூப்பிட்றேன் இவரை கூப்பிட்றேன்னா இல்லை. விஜய்க்கு வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு அப்படி ஒரு தேவை இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு வந்து ஓபிஎஸ் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புறச்சூழல் அப்படின்றது இல்லை. அது தப்பு. ஏன்னா இபிஎஸ் கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசினாங்க, துணை முதல்வர் பேசினாங்க, அவர் பேசினாங்க. அவர் இபிஎஸோட போக மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 தோல்வி பழனிசாமியோட போய் அவருடைய அரசியல் சர்க்கிள் ஏற்பட்டும். ஆகவே இப்போ அவர் பண்ண வேண்டியது, அவர் இந்த ப்ரோக்ராம் பார்த்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் கூட இருக்கவங்களும் அவர் முதல்ல ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரும். கூட இருக்க தலைவர்கள் மற்றவர்கள் இப்போ இருக்கவங்களோட மற்றவர்கள் எல்லாரையும் உள்ளே சேர்த்தி
ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி வாட் எவர் மேபி பண்ருட்டியார் இருக்காருன்னா தலைவர் காலத்துலேருந்து இருக்கார். 87 வயசு ஆயிடுச்சுங்க. நம்ம அது மாதிரி இருக்காங்க. இந்த மிஸ்டர் அட்வொகேட் சுப்பிரமணியம் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் காலத்துலேயும் ஏஜி, அம்மா காலத்துலேயும் ஏஜி இருக்காங்க. அண்டையெல்லாம் கூட அப்படி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அவர். எல்லாத்தையும் பார்த்துட்டார். அவரும் எம்எல்ஏ இருந்துட்டார், மந்திரி இருந்துட்டார். ஆனால் அது மாதிரி இந்த விஜய் கூட இருக்க தலைவர்களும் மற்றவங்களை எடுத்து உள்ளே கொண்டு வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணி அவருடைய குரல் முதல்வராக வரன்றது தான் சொல்லணும். நீங்கள் எதிர்கட்சியாக வருவாருங்க, அது வந்து ஈடுபடாத அரசியலில். நீங்கள் எங்கேயோ எய்ம் பண்ணால் தான் எங்கேயோ வருவீங்க. இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அனுதினமும் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொன்னார், நான் பார்ட் டைம் பாலிட்டிஷியன்னர். ஆனால் அவர் முழுசாகவே இறங்குறேன்றார் ஷூட்டிங் முடிஞ்சு. அவர் அனுதினமும் ஒரு அரசியல் இறங்கி ஒரு களத்தை அமைச்சு பல தலைவர்களை வரவேற்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிஎம்கேவோட ஃபைட் பண்ணணும். நீங்கள் தீவிரமான ஒரு அதிமுககாரர் அப்படின்ற அடிப்படையில் அந்த கேள்வி வந்து கேட்குறேன். தாவேக்கா முன்வைக்கிறது என்னென்னா திமுக விசஸ் தாவேக்கா தான். அதாவது அவங்க சொல்ல வர்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, அதிமுக இடத்துல தங்களை நிறுவுறது தான் அவங்களோட இலக்காக இருக்குது. தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், திமுக விசஸ் அதிமுக இருந்த இடத்துல இனிமேல் தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா? இன்றைய நிலைமையில் அதுதான் சாத்தியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் வந்து நம்புறீங்களோ இல்லையோ, சீமான பெரியாரை திட்டினப்போ பயங்கரமாக எதிர்த்தோம். ஆமாம். அதுக்கு முன்னாடி அவர் அதை விட்டார், நம்மளை விட்டோம். நல்ல நண்பர் அவர். ஸ்டெபனாக ஒரு இடத்துல நிற்கிறார். என்னென்னா தனித்து தான் நிற்பார். வாட் ஒரு வேற பாராட்டுறேன். இட்ஸ் நாட் ஏ ஜோக். அவர் தனியாக நிற்கிறார் அவரோட கொள்கையோட. அவரே 3வது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது இடத்துக்கு ஏடிஎம்கே போயிடும். இது பழனிசாமி தலைமையில் இதுதான் நடக்க போகுது. இது உங்களோட ஆசை அப்படி இல்லை? ஆசை கிடையாது, இருக்கிற கல நிலவரம் சார். 20% இருக்குன்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு நண்பர் கூட சாயங்காலம் என்ன ஹோட்டல் போயிருந்தேன், சாப்பிட்டேன். அப்போ போகிற சுற்றுப்பயணத்தில் போகிற தொகுதிகள்லாம் கூட்டம் வந்து அப்படி களை கட்டுது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கூட்டம் இப்போ தானே போட்டாங்க. அந்த புதுக்கோட்டை எங்கேயோ மேடைக்கு வந்தோடனே கலைஞ்சி எல்லா கூட்டமும் போகுது. எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அப்புறம் தனியாக பிரித்து பணத்தை கட்டுக்கட்டாக கொடுக்குறதையும் எடுத்து ரெக்கார்டு பண்ணி ப்ரெஸ்காரங்க போட்டாங்க. இவருக்கு என்ன சார் இருக்குன்னு ஒரு கூட்டம் வரும் சார். பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சு தான் சார் 17 வருஷம் போராடிய அந்த முத்தமிழ் தான் ஆட்சியில் 67 உட்கார வச்சது. 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்த சாதனைகள் கொண்டு வந்து ஒரு ஆட்சி கட்டில் உட்கார வச்சது. இந்த 67ஐயும் 77ஐயும் நினைவுபடுத்துறது விஜய். அவர் யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்றது வேறு எனக்கு தெரியாது. 67 பேரறிஞர் அண்ணா, 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் 91 அம்மா வந்தாங்க. இப்போ திராவிட இயக்க வரலாறு சொல்லும்போது இதை சொல்கிறார் விஜய். திரும்ப சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? எங்கே போனாலும் தலைவரை பற்றி பேசுறதில்ல, எங்கே போனாலும் அம்மாவை பற்றி பேசுறதில்ல. அம்மாவை நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த பதவியை நீங்கள் ஒருவேளை அவர்களை எல்லாரை விட நம்ம வந்து ஒரு சிறந்த ஆட்சியை 4 வருஷம் கொடுத்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரா? ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நானே சொல்கிறேன். ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் கொடுத்தது, அந்த நீட்டுக்காக சீட்டை ஃபில்லப் பண்ணது. அதில் வந்து 13, 14 தான் இருந்துச்சு. இந்த சிஸ்டம் வந்த பின்னாடி 300 வரைக்கும் 200 போச்சு. அது ஒரு சாதனை. நான் வந்து ஒரேடியாக மறுக்க மாட்டேன். இதை ஒன்று சொல்லி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அம்மா ஸ்கீம் மாதிரி இன்றைக்கி இந்த முதல்வர் 1000 ரூபான்னு அறிவித்து வீடு வீடாக கொடுக்குறாரு. அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, லேப்டாப் நாங்கள் திரும்பி கொடுப்போம், மினி கிளினிக் வந்து திரும்ப கொண்டு வருவோம், தாலிக்கு தங்கம் வந்து கூட பட்டு புடவையும் கொடுப்போம்னு சொல்லிட்டு கும்பகோணம்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் பிரச்சாரம் இருக்கும்போது சொல்லியிருந்தாரு. பட்டுப்புடவை கொடுப்போம், பொங்கலுக்கு மட்டும் இல்லை தீபாவளிக்கும் எல்லோருக்கும் சேலை கொடுப்போம் அப்படின்றதையும் அவர் வந்து இந்த சுற்றுப்பயணங்களில் வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ அம்மா கொடுத்த சேலை என்ன அது? இலவச திருமணம்னு எல்லாத்துக்கும் தானே அந்த பொண்ணுக்கெல்லாம் பட்டுப்புடவை கொடுத்தாங்க. இவருக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே ஒரு இவர் இருக்கார்ல, நம்ம பாலிவுட் ஆக்டர் மதுரையில் உதயகுமார், அவரை கேட்க சொல்லுங்கள். பேரவை செயலராக இருந்தார். என் நண்பர் பயணியப்பட்டிருக்கார், அவரை கேட்க சொல்லுங்கள். இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டத்தில் சொல்கிறேன். தாலிக்கு தங்கம் திட்டத்தில் சேலை கொடுத்தோமே, நம்ம தானே கொடுத்தோம். என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்காரு இவர்? ஆக நான் கேட்குறேன், இப்போது அவருக்கு தில்லு தைரியம் இருந்ததுன்னா முந்தானத்து ஒன்று வளர்னார். அவருக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் எதோ பேசுகிறாரு. விழுப்புரத்துக்கு வந்தோடனே டாஸ்மாகை பற்றி பேசுகிறாரு. அது வரைக்கும் பேசவே இல்லை கரிகால. இங்கே வந்தோடனே டாஸ்மாகை பற்றி பேசி அவர் ரொம்ப டயர்டாகி குடிக்கிறாங்க. அதில் என்ன தப்பு? அப்படி டயர்டாகி குடிக்கிற தொழிலாளர்கள் பாவம், கஷ்டத்தில் இருக்கவங்க, அந்த மதுபானத்தில் 10 ரூபா ஏற்றுனாங்கன்றாரு. இதை பண்ணதே நீங்கள் தான்யா. ஒன்றுக்கு டபுளாக ஏற்றுனதே நீயும் தங்கமணியும் தானே. அதை மறந்துட்டு
விழுப்புரத்தில் போன உடனே லிக்கர் ஞாபகம் வந்தது ஒன்று. அந்த லிக்கர் ஞாபகத்தில் 10 ரூபா கொள்ளையடிச்சுன்னு தப்பாக சொல்கிற நீ, அது அவங்க தான் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் தான், முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அது விழுப்புரத்துக்கு போய் அதை பேச வேண்டிய அவசியம் நான். ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கீங்க, பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்கள் தான் சொல்லணும். அது மாதிரி பொய் பேசுறது அங்கங்கேயும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 4 வருஷத்தில் நீங்கள் ஆண்டிங்க, 4.5 வருஷத்தில் தாலிக்கு தங்கம் பூரா கொடுத்து முடிச்சிட்டிங்களா? கீதா ஜீவன் நினைக்கிறேன் நான், என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியல. அமைச்சர் அவங்க அந்த லிஸ்ட்டு பட்டியலே போட்டு கொடுத்தாங்களே, இவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு சொல்லி. அப்போது வந்த உடனே முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு, ஐஏஎஸ் வெரி குட் ஆஃபீஸர் ஃபார் விச் த கவர்மெண்ட், நல்ல அருமையான ஆஃபீஸர், அவரை கூப்பிட்டு 5 முறை சொல்லியும் சம்பளம் பாக்கி இருக்குது, செத்து போனவங்களுக்கு பணத்தை எல்லாம் இன்னும் செட்டில் பண்ணல, அந்த ஊழியர்கள்லாம் ஃப்ரம் ஜிஹெச் அங்கங்கே வேலை செஞ்சு செவிலியர்கள் டாக்டர்னு சொல்லி அதையெல்லாம் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த முதல்வர் கொடுத்தாரு, அதையெல்லாம் பாக்கி வச்சுட்டு போனது யார்? என்ன சார் இது நியாயமா சார்? ஆகவே ஒன்றுமே செய்யலைங்க 4 வருஷம். கொள்ளையடிச்சது ஒன்று தான் மிச்சம். அந்த கொள்ளையடிச்சவங்களை கூண்டில் ஏற்றாமல் பாதுகாப்பாக இருக்கிறது திமுக கவர்மெண்ட். 2026 வந்து அதிமுக ஆட்சி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறார். அது பாண்டிச்சேரிலையும் முடியாது, கோவாவிலையும் முடியாது, டெரிட்டரி ஸ்டேட்டில் கூட முடியாது சார். நான் என் பேச்சு கேளுங்க, எனக்கு ஒன்றும் ஏடிஎம்கிலேருந்து புகழேந்தி இப்படி இருக்காரு இல்லை, ஒற்றுமை இல்லை, யாரோடையும் சேர்ற எண்ணங்கள் இல்லை, ஒற்றுமை இல்லை, இது நிலவுது. இப்போது இப்படியே போச்சுன்னா நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஷாக் ஆகிடும். எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிடும். நான் தமாச்சு சொல்லிங்க. 4 சீட்டு வந்ததுலாம் ஞாபகம் இருக்கா? 96. ஆமாம். டிஎம்கே ஒரு தடவை விழுந்தது ஞாபகம் இருக்கா? 40 அவங்க ஜெயிச்சு 40 நமக்கு 0 ஆனது, பிஜேபியோட சேர்ந்து நம்ம போனது ஞாபகம் இருக்கா? 2004 வாஜ்பாயின்ற அட்டல் பிகாரி வாஜ்பாய் கவுத்ததால தான் திரும்பி நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அது அம்மா நிரூபித்தாங்க. பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ புரியாது இவங்களுக்கு. தப்பு பண்ணிட்டாங்க அம்மான்றாங்க. ஸோ இதெல்லாம் எக்கச்சக்கமாக அரசியலில் இப்படி இருக்குங்க. ஆகவே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. நான் உண்மையை சொல்கிறேன். நான் எதுவும் வேணும்னு சொல்லலை. நீங்கள் போக போக காமெடியாக இருக்கும். வேட்பாளர்களை தேடுவாங்க. வேட்பாளர்கள் இவர்கிட்ட தான் பணம் கேட்பாங்க. இந்த பணத்தை கொடுக்க இவர் முன் வராரா இல்லையா எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நீங்கள் சொன்ன மாதிரி பிரிந்து போனவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற அந்த பணிகளில் வந்து ஈடுபட்டீங்க. தற்போது அந்த அமைப்போட பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? மீண்டும் எல்லோரையும் ஒன்று சேர்த்தரலாம் அப்படின்னு தற்போது நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? நம்புகிறேன் சார். ஆனால் இந்த 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அவர் போய் சரண்டர் ஆகிட்டார் பிஜேபிகிட்ட. இப்போ ஓபிஎஸ் அண்ணன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஃபோன்லேயே கூப்பிட்டு பிஏ, அவர் ஒற்றுமைக்கு வந்துடுவார். கடைசியாக எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டார் அவர். அது வேற ரொம்ப கீழே இல்லாத. ஆமாம், எதுவுமே வேணாங்க, கட்சி சேர்ந்தா போதுன்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக, நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன். என்ன சேர்க்குதோ தெரியாது. அதுவும் இந்த சேர்த்து வச்சிருவோன்ற வார்த்தையை கொடுத்ததால அந்த அம்மாவையும் கூட்டுக்கலாம். நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் கொடுத்த மெசேஜ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்களே தலைவராக இருந்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். ஒரு உங்களை ஆசீர்வதித்து முதலமைச்சராக்குன்னா சின்னம்மா அட்வைஸ் பண்ணிட்டோம். ஓபிஎஸ் அண்ணா ஓகேன்ட்டார், முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் எல்லாம் சொல்லியும் வரமாட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த காமெடியெல்லாம் இருக்குது, அரசியல் இன்னும் முடியல, என்ன வரேன்ட்டு. இன்னும் 1 மாதம் கழிச்சு கொஞ்சம் வேடிக்கைலாம் பாருங்கள். இப்போ அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததை வந்து அதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து சூரியமூர்த்தி அவரோட வழக்கு வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அந்த மனுவை. நீங்க எப்படி பார்க்க? ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட். இன்னொருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நீங்க வந்து கொடியை பிடிக்கக்கூடாது, நீங்க வந்து கட்சி வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிங்க. அதனை இனிமேல் ஒரு கட்சி வேட்டி கஷ்டம் தான் நியாயம். இதனால் வரைக்கும் ஏமாற்றிட்டு வந்துட்டார் ஓபிஎஸ் அண்ணன். கட்சி வேட்டியை கட்டின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட் எங்கிட்ட இருக்கு? லெட்ரு பேடு, அப்புறம் கொடி, கரெக்ட், கட்சியினுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு பண்ண தப்பு. ரொம்ப ரொம்ப பெரிய ஜட்ஜு அவர், சட்டம் தெரிஞ்சவர். 3 தடவை இபிஎஸ்க்கு உதவி புரிஞ்சு வாரி வாரி வழங்கியிருக்கார் தீர்ப்பை. வாரி வாரி வழங்கியிருக்கார் தீர்ப்பை 3 தடவை. அதில் போய் 15ல் எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து ரெட்டலையும் சொல்லிட்டார். சட்டத்தில் இடம் இல்லை. இவர் எப்படி சொன்னார்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும்னு அமர்வு சொல்லிச்சுல்ல, நீதியரசர் சுப்பிரமணியம் அமர்வு, ரிட்டையர்டர். அவர் சொல்லிட்டு போயிட்டார், என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஒரு என்கொயரிக்கும் போயிட்டு வந்துட்டோமே.
அப்போ என்ன இந்த ஜட்ஜி சொன்னாருன்னு அந்த கேஸ் எடுத்து அடுத்து டிஸ்மிஸ் பண்ணணும்ல, சொன்னது தப்புன்னு சொல்லி. இல்லை, இந்த நிராகரிச்சது அப்படின்றது எந்த அளவுக்கு எதை நிராகரிக்கிறாங்கன்னா, இந்த ஜெனரல் கவுன்சில் மற்ற விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குது, அதில் எடுத்த முடிவை வச்சு இபிஎஸ் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாமே சிவில் கேஸில் மாட்டிகிட்டு இருக்குன்னு சூரியமூர்த்தி வருஷன் என்ன மாதிரி போட்ட மாதிரி அவர் போட்ட அஃபிடவிட் அது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சூரியமூர்த்தி கட்சியிலே இல்லை, உறுப்பினரே இல்லை, இவர் இன்னும் எழுத்து நின்னாரு போனார், வேற கட்சி பாகிஸ்தானில் பிறந்துட்டு சைனா வழியாக வெளியில் வந்துட்டார் இவர், இவருக்கும் உகாண்டாவுக்கும் நிறைய தொடர்பு எதுவும் சொல்லி கட்சியில் இல்லை அது இது அப்படின்ட்டார். ஜட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்காரு. நீதி என்றைக்கும் தோற்காது சார். அதாவது தலைவர் தான் பாடுவார், சதி செயல் செய்தவன் புத்திசாலி, சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன் அப்படின்னு சொல்லி பாடுவார். அது மாதிரி எல்லா நேரத்திலும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியாக அந்த ஜட்ஜ் அருமையான தீர்ப்பு, சிவில் கேஸ் முடிகிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி நீங்கள் கட்சியிலிருந்து உறுப்பினராக அவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, ரூல்ட் அவுட், அதிகாரம் இல்லை. யார் கட்சியில் இருக்கணும் யார் கட்சியில் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆகவே அதற்கு பழனிசாமிக்கு அந்த அதிகாரம் பெரிய செட்பேக். ஸோ நான் கூட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஓபிஎஸ் லாயருக்கு, அந்த எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணி 4 பேர் கேஸ் போட்டாங்க. ஆமாம், மிஸ்டர் வைத்தியலிங்கம், சிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியா அண்ணன் 4 பேர் வித்ரா பண்ணிக்கோங்கண்ணா பெட்டிஷன், தேவையில்லை அது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆமாம், இனிமேல் மீறி போக முடியாது, அவர் எடுத்துகிட்டு அப்பீலுக்கு ஓட்டோம், நமக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு பெரிய செட்பேக் ஆகிட்டுருக்கு. இனிமேல் அவர் வந்து இவரை கட்சியில் இல்லை, அவரை கட்சியில் இல்லை, நீ கட்சியில் இல்லை, நீ கட்சியில் இல்லை, இவர் கட்சியில் இல்லைன்னா சொல்ல முடியாது. முதல்ல நீ கட்சியில் இருக்கேன்னு பார்த்துக்கோன்னு திருப்பி அவங்க பதில் சொல்லுவாங்க. அதான் சார், அடுத்து அரசியல் ரீதியாக என்ன பயணம்? திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளில வந்திருக்காரு, அவர் கூட இருக்குமா நிறையா? எது போன்ற பயணம் உங்களோட? என்னுடைய பழைய நண்பர்கள் இல்லை தாவேக்கள் எதுவும் இணைப்பு இல்லை, பழைய நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு சார் என்னென்னு கேட்டிங்கன்னா, திராவிட ஐடியாலஜியில் வந்தவனா, திராவிட கொள்கைகளில் ஊறி வந்தவன், அதை மாதிரி நான் பிஜேபி போக மாட்டேன் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதனால் என்ன பெனிஃபிட் வந்து ஆஃபர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்கெல்லாம் போய் அடிமைகளாக போகிற மாதிரி நான் தயாராகில்லை. ஆனால் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஓப்பனாக. இன்றைக்கி திமுக கரிகாலன் இல்லை, நான் சொல்லியே நீங்களே திமுக என்ன அர்த்தம். ஆக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதம். தாவேக்கால எதுவும் வாய்ப்பு இருக்கு? ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், மீதெல்லாம் வரும். சரி, நன்றி. மிக்க நன்றி கரிகாலன் சார். இந்த சேனலுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.